தென்காசி, நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, கோவை, நீலகிரி மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. கடந்த முறை போட்டியிட்ட 25 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரஸ் கேட்பதால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்குவது தாமதம் என்று தகவல். புதிய கட்சிகள் வருகையால் தொகுதிகளை குறைத்துக் கொடுக்க விருப்பம் திமுக. சென்னையில் திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி வரை 2100 கோடியில் உயர்மட்ட சாலை. 13 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமையும் சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தற்போது 2100 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ள திருவான்மியூர் முதல் உத்தண்டி சாலை மேம்பால பணியினை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 7வது நாளாக குறைக்கப்பட்ட ரயில் சேவை. பெரும்பாலானவர்கள் சாலை போக்குவரத்துக்கு மாறிய நிலையில் பல்லாவரம், குரோம்பேட்டை இடையே கடுமையான போக்குவரத்து பாதிப்பு. நல்லக்கண்ணுவின் விருப்பப்படி அவருடைய உடல் மருத்துவ படிப்பு மாணவர்கள் ஆய்வுக்கு வழங்கப்படுகிறது. இன்று மாலை கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் ஊர்வலமாக எடுத்து சென்று ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒப்படைக்கின்றனர். சென்னை தியாகராய நகர் பாலன் இல்லத்தில் நல்லக்கண்ணு உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி. முழு அரசு மரியாதையுடன் பிரியா விடை அளிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக விளங்கியவர் நம்முடைய நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய மறைவு என்பது அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அவருடைய கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. தோழர் நல்லக்கண்ணு உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அஞ்சலி. காமராஜர் கக்கனை பார்த்ததில்லை என்றும் நல்லக்கண்ணுவை பார்த்திருப்பதாகவும் பேட்டி. ஓமந்தூரார் அவரை பார்க்கல, அறிஞர் அண்ணாவை பார்க்கல, காமராஜரை பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல. அவர் எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண்ணு அவர்களை நான் பார்த்தேன். ஒரு நல்லவரா, நேர்மையா, எளிமையா இருந்தா மதிப்பு மரியாதையும் தானா உருவாங்க. நல்லக்கண்ணு அவர்கள் எடுத்துக்காட்டு. நல்லக்கண்ணுவின் கொள்கைகளை பின்பற்றி நடக்க ஆசை என்று அஞ்சலி செலுத்திய பிறகு சிவகார்த்திகேயன் பேட்டி. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு மனிதர். அவங்க மறைந்தாலும் அவங்க கொள்கைகளும் அவங்க செய்த விஷயங்களையும் மனசில் என்றைக்கும் நினச்சிட்டு எல்லாருமே இருப்போன்னு நான் நம்புகிறேன். நான் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அரசியல் தலைவருக்கான எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு என்று இயக்குனர் வெற்றிமாறன் புகழாரம். அரசியல் தலைவர், ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம கூடவே இருந்திருக்காரு. ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் அண்ட் ஒரு எக்ஸாம்பிளரி பொலிட்டீஷியன். தகைசால் தமிழர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு நடிகர் சூர்யா அஞ்சலி. மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய நடிகர் கார்த்தி. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம, பணத்தை பெருசா மதிக்காம, எல்லாத்தையுமே மக்கள் நலனுக்காகவே கொடுக்குற ஒரு தலைவர்லாம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது. அவரோட இழப்பு தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. எல்லாருக்கும் அவர் குடும்பத்தார் இரங்கல் தெரிவிச்சுக்காங்க. கும்மிடிப்பூண்டி அருகே தேர்வாய்க்கண்டைய சிப்காட்டில் ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து தீ விபத்து. 2 தொழிலாளர்கள் காயத்துடன் மீட்பு. சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இன்று ஆலோசனை. தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்பு.
தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான வேட்புமனு தாக்கல் தொடக்கம். மார்ச் 16 தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய 5ஆம் தேதி வரை மனு தாக்கல். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு தான் 0 கிடைக்கும். அதிமுக கூட்டணிக்கு ராஜ்யம் வசமாகும் என்று முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி பதில். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் 0 தான் மக்கள் கொடுக்க போறாங்க. இந்த கூட்டணிக்கு தேர்தலில் ராஜ்யம் யாருக்கு என்று மக்கள் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கூட்டணிக்கு தான் ராஜ்யம். சென்னை புறநகர் ரயில் சேவை குறைப்பை ஈடு செய்ய நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரை இயங்கக்கூடிய பேருந்துகளில் ரயில்வே பாஸ், சீசன் டிக்கெட் இருப்பவர்களுக்கு இலவசம். சென்னை எழும்பூரிலிருந்து செங்கோட்டை செல்லக்கூடிய புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் மார்ச் 2 முதல் 16ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படும். எழும்பூரிலிருந்து திருச்சிக்கு சோழன் எக்ஸ்பிரஸ் ரயில் நாளை மறுநாள் முதல் 2.25 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு செல்லும். பொள்ளாச்சியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பலத்த காற்றில் சிக்கி வெற்றிலை கொடியில் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. சிதம்பரத்தில் தனியார் தங்கும் விடுதியில் பயங்கர தீ விபத்து. கட்டிடத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்ணாடியில் வெடித்து சிதறியதால் பதற்றம். ஆந்திராவின் கண்டலேறு அணையில் திறக்கப்பட்ட கிருஷ்ணா நீர் தமிழ்நாடு எல்லைக்கு வந்தது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை 0 பாயிண்டிற்கு வினாடிக்கு 126 கனஅடி நீர் வருகை. பிரதமர் நரேந்திர மோடிக்கு இஸ்ரேலின் உயரிய விருதான ஸ்பீக்கர் ஆஃப் நெசட் வழங்கி கௌரவிப்பு. ஹமாஸ் கொடூர தாக்குதலில் இஸ்ரேலின் துயரம், வலியை இந்தியர்கள் பகிர்வதாக பிரதமர் நரேந்திர மோடி உருக்கம். கேரள மாநிலம் கண்ணூர் ரயில் நிலையத்தில் அமைச்சர் வீணா ஜார்ஜ் மீது காங்கிரஸ் மாணவர் அமைப்பை சேர்ந்தவர் தாக்குதல். முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம், 5 பேர் கைது, விசாரணை. லடாக் யூனியன் பிரதேசத்தில் உறைந்த ஏரியில் மாரத்தான். கடல் மட்டத்திலிருந்து 14,272 அடி உயரத்தில் உள்ள ஏரியில் உற்சாக ஓட்டம். பிரதமர் நரேந்திர மோடியை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்வோர் எண்ணிக்கை 10 கோடியாக உயர்வு. உலகளவில் 10 கோடி ஃபாலோவர்ஸ் பெற்ற முதல் அரசியல் தலைவர் என்ற பெருமையை பெற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் விபத்தால் தீப்பிடித்து எரிந்த கண்டெய்னர் லாரிகள். 4 லாரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதியதால் கோர விபத்து. T20 உலகக்கோப்பையிலிருந்து இலங்கையை வெளியேற்றிய நியூசிலாந்து. கொழும்புவில் நடைபெற்ற போட்டியில் 61 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று அபாரம். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 பிரிவில் சென்னையில் இன்று இந்தியா ஜிம்பாப்வே மோதல். இரு அணிகளும் வென்றே தீர வேண்டும் என்பதால் அனல் பறக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. இல்வாழ்வில் இன்று இணையும் ராஷ்மிகா மந்தனா, விஜய் தேவரகுண்டா. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நட்சத்திர ஹோட்டலில் திருமணம். திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரியில் பாஜக சார்பில் நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட நடிகை ரம்யா நபீசன். நிகழ்ச்சியில் சேதுபதி படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடி உற்சாகம்.
மழை சாரல் வரக்கூடாது, ஆனா மழை சாரல்